வெல்கம் டு Studyiqtamil. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா May 25, 26. ஸோ இந்த 2 நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து MCQ ஃபார்மேட்டில் பார்க்க போகிறோம். Studyiqtamil அப்படின்ற நம்ம டெலகிராம் குரூப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த யூடியூப் வீடியோஸ்க்கான PDF அங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸோ ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்புறம் டாபிக் வைஸ் வந்து நிறையா வந்து ஒன்லைனர்ஸ் வந்து தொடர்ந்து வந்து அந்த குரூப்பில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷனுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. Okay, any first question. IRDA has approved the proposal of which bank to continue its 30% holding in India First Life Insurance. ஸோ இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸில் வந்து அவங்க வந்து 30% ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐஆர்டிஏலேருந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாகவே வந்து இந்த எந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் வந்து அந்த ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறப்ப ஐஆர்டியோட அப்ரூவல் வந்து கண்டிப்பாக வந்து தேவை. ஸோ ஐஆர்டிஏ வந்து எந்த பேங்க்குக்கு வந்து அந்த அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு தான் வந்து அந்த அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பை. ஸோ அதோட சிஓ ராஜ் கிரண் ராய். ஸோ அது ஃபவுண்ட் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 1919. ஸோ அதோட டேக்லைன், ஸோ யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட டேக்லைன் பார்த்தீங்கன்னா குட் பீப்புள் டு பேங்க் வித். Which company acquired a 10% stake in VoiceGen, a Gurgaon-based startup in early stage focused on conventional artificial intelligence technologies. ஸோ வந்து VoiceGen அப்படின்ற ஒரு கம்பெனி, ஏதோ கூர்கானில் இருக்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஸோ அது வந்து 10% ஸ்டேக் வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜிஸ் ஒன்று எந்த கம்பெனி அது. ஸோ எந்த கம்பெனி அதோட 10% ஸ்டேக்ஸ் வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத் ஏர்டெல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட 10% ஸ்டேக்ஸ் வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ பாரத் ஏர்டெல் பார்த்தீங்கன்னா அது ஃபவுண்ட் பண்ண இயர் 1995. ஸோ அதோட ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா சுனில் பாரத் மிட்டல் அப்படின்றவர். அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. Who has been appointed as World Bank to a key position on climate change and disaster management in South Asia. ஸோ வேர்ல்ட் பேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட் சேஞ்ச் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கீ பொசிஷனில் வந்து வேர்ல்ட் பேங்கை சேர்ந்து ஒருத்தர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் யார்? ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து இந்த சைக்ளோன் ஆம்ஃபன்லாம் வந்து நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் வந்து வரப்போகுது. ஸோ இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக வந்து ஒரு எக்கனாமிஸ்ட்டை வந்து ஒரு கீ பொசிஷனில் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பாஸ் ஜா அப்படின்றவர். ஸோ இந்த ஃபோட்டோவில் வந்து ஃபேஷியல் பண்ண மாதிரி இருக்கார்ல சுற்றி. ஸோ இவர் தான் வந்து அப்பாஸ் ஜா அப்படின்றவர் இந்தியாவை சேர்ந்த இந்தியன் ஆரிஜினை சேர்ந்த ஒரு எக்கனாமிஸ்ட். ஸோ அவரை தான் வந்து வேர்ல்ட் பேங்க் வந்து அந்த கீ பொசிஷனில் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராக்டிஸ் மேனேஜர். ஸோ அந்த பொசிஷன் என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மேனேஜராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க சவுத் ஏஷியாவுக்கு அந்த கிளைமேட் சேஞ்ச் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லாம் பார்க்கறதுக்கு. Textile Committee Mumbai was named as the 9th approved laboratory to test and certify PPE body coveralls. Who is the Union Textile Minister? ஸோ ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த டாக்டர்ஸ்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா அந்த பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ். அதை வந்து டெஸ்ட் பண்ணி அதுக்கு ஒரு அப்ரூவ் கொடுக்குறதுக்கு வந்து லேபார்டரிஸ் வந்து நிறையா வச்சிருப்பாங்க. ஸோ ஏற்கனவே 8 இருந்துச்சு. ஸோ டெக்ஸ்டைல்ஸ் கமிட்டி மும்பையில் இருக்க அந்த டெக்ஸ்டைல்ஸ் கமிட்டி வந்து 9வது லெபார்டரியாக அந்த அப்ரூவல் கொடுக்கறதுக்காக வந்து நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் என்னன்னா யூனியன் டெக்ஸ்டைல் மினிஸ்டர் யார்? ஸ்மிருதி ஜூபின் இரானி. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் மினிஸ்டர். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான். ஸோ அவங்களோட கான்ஸ்டியூன்சி பார்த்தீங்கன்னா அமேதி. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். ஸோ யூபியில் இருக்க அமேதி. The United Nations had listed which states initiative Kudol among the top 10 global initiatives for an inclusive fight against COVID-19. ஸோ எந்த ஸ்டேட்டோட அந்த குடோல் அப்படின்ற இனிஷியேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே வந்து ஸோ அந்த கொரோனாக்கு எதிராக வந்து போராடுறதுல டாப் 10 இனிஷியேட்டிவ்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குடோல்ன்றது எந்த ஸ்டேட்டோட இனிஷியேட்டிவ் பார்த்தீங்கன்னா மணிப்பூரோட இனிஷியேட்டிவ் தான். ஸோ மணிப்பூரோட சிஎம் கவர்னர் பார்த்துடலாம். ஸோ மணிப்பூர் வந்து பிரன் சிங் சிஎம், நஜ்மா ஹெப்துல்லா வந்து கவர்னர். ஸோ இந்த குடோல் இந்த இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா யால் அப்படின்ற ஒரு என்ஜிஓ. ஸோ மணிப்பூரில் இருக்க ஒரு என்ஜிஓ தான் வந்து இந்த குடோல் இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மூலமாக அவங்க யாருக்கெல்லாம் வந்து க்ரௌட் ஃபண்டிங் பண்ணி ஹெல்ப் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டவங்க, அப்புறம் டெய்லி வேகியானஸ், எல்ஜிபிடி, ஸோ இந்த லெஸ்பியன், பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர், கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கம்யூனிட்டி. ஸோ இந்த மாதிரி ஆளுகளுக்குலாம் வந்து அந்த க்ரௌட் ஃபண்டிங் பண்ணி ஹெல்ப் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா அந்த குடோல் இனிஷியேட்டிவ்ன்றது. ஸோ அதுக்கு தான் வந்து யூஎன்லேருந்து டாப் 10 குளோபல் இனிஷியேட்டிவாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த என்ஜிஓ பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது கேட்குறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. யால் அப்படின்றது தான் ஸோ அந்த இனிஷியேட்டிவ் பண்ணுற என்ஜிஓ. Government has notified the amendments to the general financial rules that the global tenders will be banned for government procurement up to how much worth. ஸோ வந்து ஜென்ரல் ஃபினான்ஷியல் ரூல்ஸில் வந்து கவர்மெண்ட் வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரூபாய்க்கு வரைக்கும் இருக்க அந்த
டெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கம்பெனிஸ்லாம் எடுக்க முடியாது. ஸோ நம்மளோட லோக்கல் கம்பெனிஸ் மட்டும்தான் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 crores. ஸோ இது வந்து ஆத்ம நிர்பர் பாரத் அபியானோட பேக்கேஜ்லேயே வந்தது தான். ஸோ 200 crores வரைக்கும் இருக்க டெண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லோக்கல் கம்பெனிஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஜென்ரல் ஃபினான்ஷியல் ரூல்ஸ் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி அந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. Who is the author of the book Hop On My Adventures on Book Trains and Planes? ஸோ ஹோப் ஆன் அப்படின்னு ஒரு புக்கு எழுதியிருக்காரு. ஸோ அவர் சின்ன வயசுலேருந்து அந்த ட்ரெயின், ஏரோப்ளைனு, போட்லாம் போன அட்வென்ச்சரை வச்சு. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்கின் பாண்ட். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவை சேர்ந்தவர் தான். இவர் தான் அந்த புக்கை வந்து எழுதியிருக்காரு. What is the theme of the Micro, Small and Medium Industries Conclave? Society of Indian Manufacture MSME கான்க்ளேவ். ஸோ வந்து ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக வந்து ஒரு கான்க்ளேவ் வந்து நடந்துச்சு. சொசைட்டி ஆஃப் இந்தியன் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரர் MSME கான்க்ளேவ் அப்படின்னு சொல்லி. ஸோ ராஜ்நாத் சிங் அவரோட தலைமையில் தான் அந்த கான்க்ளேவ் வந்து நடந்துச்சு. ஸோ அதோட தீம் பிஸ்னஸ் கண்டினியூட்டி ஃபார் MSME அண்ட் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் செக்டார். ஸோ வந்து அந்த டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்க அந்த MSMEஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த COVID-19 பேண்டமிக் அப்புறம் ஸோ அவங்க இதை வந்து தொடங்குறதுக்காக தான் அந்த கான்க்ளேவ் வந்து நடத்துனாங்க. ஸோ அதுதான் வந்து ஸோ அந்த கான்க்ளேவோட தீம். World Bank announced emergency operation of how much worth to 100 developing countries over a 15-month period. ஸோ வந்து வேர்ல்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா அடுத்து 15 மாதத்துக்கு வந்து ஒரு 100 டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு வந்து எவ்வளோ எமர்ஜென்சியாக லோன் வந்து கொடுக்க போகிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 100 டெவலப் கண்ட்ரிஸ் வந்து 15 months எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா $160 billion வரைக்கும் வந்து ஸோ அந்த எமர்ஜென்சி கிரெடிட் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வேர்ல்ட் பேங்க்லேருந்து சொல்லியிருக்காங்க. Which of the following institutes developed a cup-shaped design mask that helped to create enough space in front of mouth while speaking? ஸோ வந்து ஒரு கப் ஷேப்டு மாஸ்க். ஸோ வாய் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பேசுகிறப்போ வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து ஃப்ரீயாக பேசுறதுக்காக அந்த ஒரு கப் ஷேப்பில் ஒரு இது வச்சு அந்த ஒரு மாஸ்க் வந்து தயாரிச்சிருக்காங்க. எந்த இன்ஸ்டியூட்? சென்டர் ஃபார் நானோ அண்ட் சாஃப்ட் மேட்டர் சயின்சஸ். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெங்களூரில் இருக்குது. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த கப் ஷேப்டு மாஸ்கை வந்து தயாரிச்சிருக்காங்க. A rare palm of South Andaman Island, Pinanga Andamanisis, will be grown in which state with the help of Jawaharlal Nehru Tropical Botanical Garden and Research Institute? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரிய வகை இந்த பாம் ட்ரீ அப்படின்னு சொல்லி அந்த பனைமரம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் இந்த பினாங்கா அந்தமானிசிஸ் அப்படின்னு அந்தமானில் மட்டும்தான் வந்து ஸோ வேர்ல்ட்லேயே வந்து இருக்குது. ஸோ அது வந்து இனிமேல் வந்து ஜவஹர்லால் நேரு ட்ராபிக்கல் பொட்டானிக்கல் கார்டன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து வளர்க்க போகிறாங்க. ஸோ அது எங்கே இருக்குது? ஸோ எந்த ஸ்டேட்டில் நான் ஜவஹர்லால் நேரு ட்ராபிக்கல் பொட்டானிக்கல் கார்டன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குன்னா கேரளாவில் தான் இருக்குது. ஸோ அங்கே தான் இனிமேல் வந்து அந்த பினாங்கா அந்தமானிசிஸ் அப்படின்ற அந்த பாம் ட்ரீயை வந்து வளர்க்க போகிறாங்க. ஸோ இது வந்து அந்தமானில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 600 பிளான்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ மவுண்ட் ஹேரியட் நேஷனல் பார்க், ஸோ அந்த ஸ்டாட்டிக்கில் படிச்சிருப்போம் மவுண்ட் ஹேரியட் நேஷனல் பார்க் சவுத் அந்தமானில் மட்டும்தான் வந்து அந்த ஸ்பீசிஸ் வந்து இருக்குது. இனிமேல் அது வந்து இந்த கேரளாவில் இருக்க அந்த ஜவஹர்லால் நேரு பொட்டானிக்கல் கார்டன் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் வளர்க்க போகிறாங்க. Dr. Harshvardhan participated in the Non-Alignment Women Health Ministers meeting. When was NAM established? So NAM இதான் வந்து NAM அப்படின்னு சொல்லுவாங்க, நான் அலைன்டு மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ஃபவுண்ட் பண்ண இயர். ஸோ அதோட ஹெல்த் மினிஸ்டர்ஸ் மீட்டிங். ஸோ இது ஒன்றும் இல்லை, அந்த G20 கண்ட்ரிஸ் அப்புறம் G7 கண்ட்ரிஸ் இந்த மாதிரி வந்து பல நாடுகள் சேர்ந்தது தான் வந்து இந்த நான் அலைன்டு மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஃபவுண்ட் பண்ண இயர், அதோட ஹெல்த் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்காக நடந்திருக்கு. அது ஃபவுண்ட் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 1961. ஸோ ஹர்ஷ்வர்தன் ரீசெண்டாக WHO-வோட அந்த 34 மெம்பர் போர்டுக்கு வந்து சேர்மனாக எலெக்ட் ஆயிருந்தார், இந்தியாவோட ஹெல்த் மினிஸ்டர். ஸோ இந்த நான் அலைன்டு மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 120 கண்ட்ரிஸ் வந்து இருக்காங்க. ஸோ அந்த ஆர்கனைசேஷனில் ஸோ அதோட சேர்பர்சன் பார்த்தீங்கன்னா இல்ஹாம் அலியேவ். ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட். எந்த நாடோட பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா அசர்பைசன் அப்படின்ற நாட்டோட பிரசிடென்ட். ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் சேர்மனாக இருக்காங்க. ஸோ அந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட் தான் வந்து இப்போ சேர்பர்சனாக இருக்காரு. ஸோ அந்த நாமுக்கு ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் இருக்குது. அது ஃபவுண்ட் பண்ண இயர் 1961. ஸோ இதோட ஃபவுண்டிங் பண்ணுற அந்த கமிட்டியில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஜவஹர்லால் நேரு, இந்தியாவோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. Which of the following institute developed parabolic trough collector, a new trough collector equipped with enhanced energy to serve industries? ஸோ அந்த parabolic trough collectorனா ஒன்றும் இல்லை, இந்த சோலார் பேனல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தியா. ஸோ அது வந்து ஒரு parabolic ஷேப்பில் வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ அதான் வந்து அந்த சோலார் அந்த ஹீட் எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக ஸோ அந்த parabolic trough collector வந்து யார் தயாரிச்சிருக்காங்க? IIT மெட்ராஸ், நம்மளோட IIT மெட்ராஸ் தான் அந்த parabolic trough collector வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் டே டு எண்ட்
ஆப்ஸ்டெட்ரிக் ஃபிஸ்துல்லா. ஸோ அந்த ஆப்ஸ்டெட்ரிக் ஃபிஸ்துல்லா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த குழந்தை பிறந்து கொஞ்ச நாளில் வந்து எல்லா உமனுக்கும் வர ப்ராப்ளம் தான் இந்த ஆப்ஸ்டெட்ரிக் ஃபிஸ்துல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நிறையா வந்து கேர் பண்ணிக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா வந்து ஸோ டெத்து, ஸோ இறந்து போகிறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறையா பேர் இறந்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொண்டு வரதுக்கு அந்த நாள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்னைக்கு? எஸ், மே 23 தான் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் டே டு என் ஆப்ஸ்டெட்ரிக் ஃபிஸ்துல்லா. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் பார்த்தீங்கன்னா என் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, என் ஹெல்த் இன்இக்வாலிட்டிஸ், என் ஃபிஸ்துல்லா நவ் அப்படின்றது தான் 2020க்கான அந்த டேவோட தீம். ICMR has announced is to replace hydroxychloroquine with which tea to improve immunity and possibly reduce virus replication. ஸோ வந்து ஐசிஎம்ஆர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹைட்ராக்சி குளோரோக்வின் தான் வந்து அந்த இம்யூனிட்டியை வந்து டெவலப் பண்ணுறது கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு டீ மூலமாக வந்து மக்களுக்கு வந்து அந்த இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து பேஷண்ட்ஸ்க்குலாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டீயோட பேர் எஸ், காங்க்ரா டீ. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷில் வந்து விளையக்கூடிய அந்த காங்க்ரா டீ தான் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹைட்ராக்சி குளோரோக்வின் பதிலாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஐசிஎம்ஆர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காங்க்ரா டீ வந்து பார்த்தீங்கன்னா ஜிஐ டேகும் வாங்கியிருக்கு 2005ல். ஸோ ஹிமாச்சல் வந்து ஆரிஜினாக கொண்டது. 2005ல் வந்து ஜிஐ டேக் வந்து வாங்கியிருக்கு இந்த காங்க்ரா டீ. ஸோ ஜிஐ டேக் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் எந்த ப்ராடக்ட் கொடுத்தாங்க? 2004ல் கொடுத்தாங்க. டார்ஜிலிங் டீ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து ஜிஐ டேக் வாங்கின ப்ராடக்ட். Who has become the highest paid female athlete in the world, topping American great Serena Williams. ஸோ வந்து இந்த ஃபோர்ப்ஸ் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஒரு லிஸ்ட் விட்டுருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் பெய்ட் ஃபீமேல் அத்லெட் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதில் வந்து செரீனா வில்லியம்ஸாக 4 வருஷமாக தொடர்ந்து ஃபர்ஸ்ட் இருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க பீட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நயோமி ஒசாகா. ஸோ ஜப்பானை சேர்ந்த டென்னிஸ் பிளேயர் நயோமி ஒசாகா தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்த ரெக்கார்ட் மட்டும் பண்ணல, இன்னொரு ரெக்கார்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேலண்டர் இயரில், ஸோ ஒரே வருஷத்தில் வந்து அதிக ஏர்னிங் பண்ணது வந்து ப்ரீவியஸ் யார் பார்த்தீங்கன்னா மரியா ஷரபோவா வந்து இருந்தாங்க. ஸோ இப்போ அதையுமே பிரேக் பண்ணி ஸோ ஒரு கேலண்டர் இயரில் அதிக ஈவினிங் வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் நயோமி ஒசாகா. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃபோர்ப்ஸில் வந்து 1990 பார்த்தீங்கன்னா இந்த ஹையஸ்ட் பெய்டு அத்லெட் ஃபீமேல் அத்லெட் லிஸ்ட் வந்து விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதில் எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா ஒரு டென்னிஸ் பிளேயர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் தொடர்ந்து இருந்துட்டு இருக்காங்க. மோஹித் பகல் who dies of cancer on May 23 belongs to which profession? ஸோ மோஹித் பகல் அப்படின்றவர் வந்து ரீசெண்டாக இறந்து போயிட்டாரு. ஸோ ரொம்ப சின்ன வயசு, 26 வயசுல வந்து கேன்சர் வந்து இறந்து போயிட்டாரு. ஸோ ஃபாஸ்ட் ஃபுட்லாம் நிறைய சாப்பிடுவார் போல. ஸோ அவர் வந்து எந்த ப்ரொஃபஷனை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஆக்டர். ஸோ சல்மான் கான் கூட வந்து ஒரு படத்தில் கூட நடிச்சிருக்காரு. ஸோ அந்த படம் பேர் மறந்துட்டேன். ஸோ அந்த படம் ரொம்பவே ஒரு சூப்பர் ஹிட்டான படம். ஸோ அந்த மோஹித் பகல் அப்படின்றவர் ஸோ ரீசெண்டாக வந்து இறந்து போயிட்டாரு. ஸோ 26 வயசு தான் ஆக்டிங் ப்ரொஃபஷனை சேர்ந்தவர். Which bank has introduced a special FD scheme for senior citizens which offers an interest rate of 6.55% per annum for deposit up to 2 crores? ஸோ 2 கோடி வரைக்கும் இருக்க டெபாசிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.55% per annum இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ டேர்ம் பார்த்தீங்கன்னா 5 to 10 இயர்ஸ்க்கு வந்து கொடுக்க போகிற ஒரு எஃப்டி ஸ்கீம், ஸ்பெஷல் எஃப்டி ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த பேங்க்? எஸ், ஐசிஐசிஐ பேங்க் தான் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஸ்பெஷல் எஃப்டி ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட பேர் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் கோல்டன் இயர்ஸ் எஃப்டி அப்படின்றது தான் அந்த ஸ்கீமோட பேர். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 6.55%. ஸோ அப் டு 2 crores 2 crore வரைக்கும் பண்ணுற எஃப்டிஸ்க்கு டென்யூர் பார்த்தீங்கன்னா 5 to 10 years. இட் இஸ் அப்ளிகபிள் டு ரெசிடென்ட் இண்டியன் அண்ட் இஸ் அவைலபிள் ஃப்ரம் May 20. ஸோ May 20லேருந்து September 30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த எஃப்டி வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக எஸ்பிஐலேருந்து ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வி கேர் டெபாசிட் அப்படின்றது. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சிலேருந்து பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் கேர் எஃப்டி அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஐசிஐசிஐ பேங்கோட ஸ்டாட்டிக் பார்த்துடலாம். ஸோ சிஓ சந்தீப் பக்ஷி. ஸோ ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை. ஸோ அது ஃபவுண்ட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா 1994 ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வதோதரா குஜராத்தில் தான் இருந்துச்சு. ஸோ லேட்டரான வந்து அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மூவ் பண்ணிட்டாங்க மும்பைக்கு. ஸோ ஐசிஐசியோட அந்த ஃபுல் ஃபார்ம் இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ போன வருஷம் ஐபிபிஎஸ் பிஓவில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஐசிஐசிஐல சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க, இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ ஐசிஐசிஐ பேங்கோட டேக்லைன் பார்த்தீங்கன்னா ஹும் ஹை நா. Maruti Suzuki Limited has joined hands with which company to launch buy now pay later financing scheme to make the purchase of its car even more convenient. ஸோ வந்து அந்த இஎம்ஐக்காக ஸோ இந்த மாருதி சுசுக்கி வந்து எந்த கம்பெனி கூட வந்து அந்த பை நவ் பே லேட்டர் அப்படின்ற ஸ்கீமுக்காக வந்து அந்த கார்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுற இஎம்ஐ மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்காக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து
சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி. ஸோ கார் வாங்குறவங்களுக்குலாம் வந்து லோன் கொடுத்து ஸோ அதை திரும்பி வாங்கிப்பாங்க. ஸோ சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினான்ஸ் கம்பெனியும் மாருதி சுசுக்கியும் வந்து அந்த பை நோ பே லேட்டர் அப்படின்ற ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மாருதி சுசுக்கியோட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. Union Ministry of Minority Affairs on May 23 said it will restart the Hunar Hath or Craft for Artisan and Craft Person from which month? So Hunar Hath அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி தான். ஸோ வந்து இந்த ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த கைவினை பொருட்கள்லாம் செஞ்சு ஸோ அதை வந்து ஒரு மார்க்கெட் மாதிரி கொண்டு வந்து அதை வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ நிறைய ஸ்டேட்ஸ்ல வந்து இது வந்து நடக்கும். ஸோ அந்த ஹுனார் ஹார்த் இந்த கொரோனா லாக்டவுன் டைம்ல வந்து அதை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அது எந்த மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி யூனியன் மினிஸ்டர் ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் வந்து சொல்லியிருக்கார் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ எந்த மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னா செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ யூனியன் மினிஸ்டர் ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் யாரு? முக்தார் அப்பாஸ் நக்வி அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ். இவர் வந்து ஒரு ஜார்க்கண்டை சேர்ந்த ஒரு ராஜ்யசபா எம்பி. ஸோ அவர் தான் வந்து செப்டம்பர்லேருந்து அந்த ஹுனார் ஹாத் வந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வருஷத்துக்கு வந்து செப்டம்பர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு தீம் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் டு குளோபல் அப்படின்றதான் அந்த செப்டம்பர் ஸ்டார்ட் பண்ண போகிற அந்த ஹுனார் ஹாத்தோட தீம். Jitendranath Pandey got tested positive for COVID-19 earlier this week, died at his residence on May 23. He was a professional. So Jitendranath Pandey அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி வந்து கொரோனா பாசிட்டிவாகி வந்து இறந்து போயிருக்காரு. ஸோ அவர் எந்த ப்ரொஃபஷனல் ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆனவர். ஸோ இதெல்லாம் ஒரு நியூஸாக சார் கொரோனா வந்து இறந்தவர்னா ஸோ ரொம்ப ஃபேமஸான பர்சனாலிட்டி. ஸோ அதனால தான் நியூஸில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா டாக்டர். ஸோ வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பல்மோனாலஜிஸ்ட் இந்த ஜிதேந்திரநாத் பாண்டே அப்படின்றவர். இந்த பல்மோனாலஜிஸ்ட்னா ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், ஸோ இந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து டீல் பண்ணுறவங்க அந்த பல்மோனாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜிதேந்திரநாத் பாண்டே வந்து பார்த்தீங்கன்னா எய்ம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து முக்கியமான ரோல்லாம் இருந்திருக்காரு. ஸோ ரீசெண்டாக வந்து கொரோனா வந்து இறந்து போயிட்டார். Who is the head of the 11-member high-level committee to simplify and expedite the drug approval process in India? ஸோ இந்த ட்ரக்லாம் வந்து அப்ரூவல் கொடுக்க வந்து ரொம்ப டீரியஸான பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து சிம்பிளிஃபையா ஸோ இந்த கொரோனா டைமில் நிறைய மருந்துக்கெலாம் வந்து அந்த அப்ரூவல் கொடுக்க வேண்டியது வரும் இல்லையா. ஸோ அதுக்காக சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக வந்து ஒரு 11 மெம்பர் ஹை லெவல் கமிட்டி வந்து அப்பாயின்ட் பண்ணாங்க. ஸோ அதோட ஹெட் யார் அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ அதோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேஷ் பூஷன் அப்படின்றவர் தான். ஸோ இவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரில் ஒரு ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி யார் இருந்தவர். ஸோ அவர் தான் வந்து ஸோ இந்த கமிட்டிக்கு வந்து மெம்பராக ஹெட்டாக வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட் டர்ட்டில் டே. ஸோ உலக ஆமைகள் தினம். வேர்ல்ட் டர்ட்டில் டே என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க? May 23 தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் டர்ட்டில் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. Edelweiss General Insurance launched Edelweiss Switch, an app-based motor insurance won't damage floater under policy under IRDA's sandbox regulation. Who is the CEO of Edelweiss General Insurance? ஸோ இந்த Edelweiss General Insurance அப்படின்ற கம்பெனிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Edelweiss Switch அப்படின்னு புதுசாக வந்து ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மூலமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட நிறையா வெஹிக்கிளோட இன்சூரன்ஸ் வந்து ஒரே பாலிசி கீழே வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் சப்போஸ் வந்து ஒரு பைக்குக்கு தனியாக இன்சூரன்ஸு, அப்புறம் வந்து காருக்கு தனியாக இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா ஸோ இந்த ஒரே பாலிசிக்குள்ளே இந்த 2 இன்சூரன்ஸையும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் கட்டுற ப்ரீமியமும் பார்த்தீங்கன்னா ஸோ அதை நீங்கள் எந்த அளவு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவு கட்டினா போதும். ஸோ இப்போ வந்து நான் கார் வந்து ஒரு மாதத்துலேயே வந்து ஒரு 4 நாள் தான் யூஸ் பண்ணேன், அந்த 4 நாளுக்கான ப்ரீமியம் வந்து நீங்கள் கட்டினா போதும். ஸோ அதுக்கு தான் வந்து ஸோ அவங்களோட ஆப்பில் வந்து ஒரு பாலிசி வந்து கொடுத்துருக்கு. ஒரு வந்து உங்களோட ஆப்பில் வந்து ஒரு தனியாக ஒரு போர்ட்டல் கொடுத்துருக்காங்க Edelweiss Switch அப்படின்றது. ஸோ உங்களோட அந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் லாகின்லாம் பண்ணிவிட்டு கார் யூஸ் பண்ணுறப்போ வந்து அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணிங்கன்னா ஸோ அது வந்து உங்களுக்கான அந்த இஎம்ஐ வந்து கேல்குலேட் ஆகும். ஸோ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் எவ்வளோ வந்து அந்த வெஹிக்கிளை யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் பாலிசி கட்டுறதுக்கு தான் வந்து இந்த Edelweiss Switch அப்படின்ற அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து Edelweiss General Insurance வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா Edelweiss General Insuranceோட CEO ஷானாய் கோஷ் அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா Edelweiss General Insuranceோட CEO. ஸோ புரியலன்னா இன்னொரு டைம் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு காரு அப்புறமா வந்து ஒரு பைக் வச்சுருக்கீங்க. ஸோ இந்த ரெண்டையுமே வந்து ஒரே பாலிசி கீழே வந்து வச்சுட்டு ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லி அந்த இதில் வந்து ஒரு ஃபெசிலிட்டி இருக்கும். ஸோ அந்த ஆப்பில் ஸோ அதில் போய்ட்டு ஸ்விட்ச் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காரை யூஸ் பண்ணுறப்ப ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஸோ ஒரு 4 நாள் யூஸ் பண்ணுறீங்க, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த 4 நாளைக்கான அந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் கட்டினா போதும். ஸோ மிச்ச நாள் வந்து பைக் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்ற அமௌண்ட்டை வந்து கட்டிக்கலாம் அப்படின்றதான் அந்த Edelweiss Switch அப்படின்ற ஆப். அண்டர் மினிஸ்டர் பிரகாஷ் ஜவடேகர், யூனியன் மினிஸ்டர் பிரகாஷ் ஜவடேகர் launched how many initiative towards conservation of biodiversity during the virtual celebration of International Day of Biodiversity. ஸோ இன்டர்நேஷனல் டே ஆஃப் பயோடைவர்சிட்டி என்னைக்கு செலிப்ரேட் பண்ணாங்க? May 22 செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ விர்ச்சுவலாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இனிஷியேட்டிவ்ஸ் பிரகாஷ் ஜவடேகர் வந்து கொண்டு வந்திருக்காரு அந்த பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனுக்காக?
எஸ் பார்த்தீங்கன்னா 5 புது இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ அந்த பிரகாஷ் ஜவடேகர் பார்த்தீங்கன்னா 3 போர்ட்ஃபோலியோக்கு மினிஸ்டர். ஸோ ஐபி இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இவர் தான் மினிஸ்டர். ஸோ இந்த ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாவந்த் அப்படின்னு சிவசேனாவை சேர்ந்த ஒருத்தர் தான் வந்து அதுக்கான மினிஸ்டர் இருந்தார். ஸோ சிவசேனா அப்புறம் பிஜேபி கூட வந்து அந்த பிரச்சனைலாம் வந்து விலகினாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து வாபஸ் வாங்கிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஜவடேகர், பிரகாஷ் ஜவடேகரே வந்து அந்த ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து மினிஸ்டரா அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க பிஜேபி கவர்மெண்ட்லேருந்து. Which state government on May 23 imposed 50% special COVID fee on the maximum retail price of liquor while allowing home delivery of alcohol in the state. So MRP ஓட வந்து 50% அதிகமாக வச்சு வந்து ஸோ அந்த ஹோம் டெலிவரி பண்ணுறாங்களா, ஸோ 100 ரூபாய் சரக்கு விலைன்னா 150 ரூபா வந்து விற்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 50% பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கோவிட் ஃபீஸ், இந்த கோவிட் ரிலேட்டடான பிரச்சனைக்கெலாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. எந்த ஸ்டேட்டோட சிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா. ஸோ ஒடிசாவோட சிஎம் நவீன் பட்நாயக் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒடிசாவோட கவர்னர் பார்த்தீங்கன்னா கணேஷி லாய். ஆர் சண்முகம் பாஸ்ட் அவே ஆன் May 23 due to age related ailments. He was a famous. ஸோ ஆர் சண்முகம் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஏஜ் ரிலேட்டட் எயில்மெண்ட்ஸ், ஸோ கொரோனா வந்து கிடையாது, ஏஜ் ரிலேட்டட் எயில்மெண்ட்ஸ் வந்து இறந்துருக்காரு. ஸோ அவர் வந்து எந்த ஃபீல்டில் சேர்ந்தவர்னா ஃபுட்பால் பிளேயர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடை சேர்ந்த ஃபுட்பால் பிளேயர். ஸோ அதுக்கப்புறம் நிறையா வந்து கிளப் டீம்ஸ்க்குலாம் கோச்சாக கூட இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து ரீசெண்டாக இறந்து போயிட்டார். இந்தியா ப்ரொடியூஸ் ஹவு மச் க்ரூட் ஸ்டீல் இன் April 2020. ஸோ வந்து வேர்ல்ட் ஸ்டீல் அசோசியேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து April 2020 வந்து இந்தியா வந்து எவ்வளோ க்ரூட் ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3.13 மில்லியன் டன் ஸ்டீல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போன வருஷத்துலேருந்து May 2020 பார்த்தீங்கன்னா April 2019 கம்பேர் பண்ணுற பார்த்தீங்கன்னா 65% வந்து கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 9.02 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஸ்டீல் வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 65% கம்மி அப்படின்னு சொல்லி அந்த வேர்ல்ட் ஸ்டீல் அசோசியேஷனோட ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே தான் விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் ஒன்லி நேஷன் டு ரிப்போர்ட் அ மார்ஜினல் ரைஸ் இன் க்ரூட் ஸ்டீல் அவுட்புட். ஸோ இந்தியாவோட அந்த க்ரூட் ஸ்டீல் அவுட்புட் குறைஞ்சதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ உலகத்திலே வந்து ஒரே ஒரு நாடுக்கு மட்டும்தான் அந்த க்ரூட் ஸ்டீல் அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு போன வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ அது எந்த நாடு? சைனா. ஜப்பானா சைனாவும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்திருக்கும். ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சைனா தான். பார்த்தீங்கன்னா அந்த க்ரூட் ஸ்டீல் அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ். ஸோ போன வருஷத்தை கம்பேர் பண்ணப்போ இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஒன்லி கண்ட்ரி சைனா. வாட் இஸ் த நியூ நேம் ஆஃப் நாசாஸ் டபிள்யூ ஃபர்ஸ்ட் ஹபிள் டெலஸ்கோப்? ஸோ அந்த டபிள்யூ ஃபர்ஸ்ட் அப்படின்றத ஃபுல் ஃபார்ம் பார்த்துருங்க. வைட் ஃபீல்ட் இன்ஃப்ராரெட் சர்வே டெலஸ்கோப் அப்படின்றது. ஸோ அதுக்கு வந்து யாரோட பேர் வச்சிருக்காங்க? ஸோ அந்த ஹபிள் டெலஸ்கோப்புக்கு யாரோட பேர் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நான்சி கிரேஸ் ரோமன் அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க தான் வந்து மதர் ஆஃப் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவங்க. ஸோ அந்த ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணப்போ வந்து ஸோ அந்த டீமில் வந்து நிறைய ரிஃபார்ம்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பேரே வந்து இந்த ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்புக்கு வச்சுட்டாங்க. Which nation has suspended the proposal for the construction of new international cricket ground? ஸோ வந்து புது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கிரவுண்ட் வந்து இந்த நேஷனில் வந்து கட்டுறதா இருந்துச்சு. ஸோ அதோட ப்ரொபோசல் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த ஸ்டேட், எந்த நேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா. ஸோ ஸ்ரீலங்காவில் கொலம்புல தான் வந்து இப்போ இந்த ஜூன் டைமில் வந்து அந்த புது கிரவுண்ட் வந்து கட்டுறதா இருந்துச்சு. ஸோ மக்கள்கிட்ட வந்து நிறைய எதிர்ப்பு. ஸோ இந்த டைமில் வந்து லாக்டவுன் டைம், இந்த மாதிரி வந்து நாட்டில் காசே இல்லாத கிரிக்கெட் கிரவுண்ட் அவசியமா அப்படின்னு சொல்லி நிறையா ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணனால வந்து ஸோ அந்த ப்ரொபோசலை வந்து சஸ்பெண்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்லேருந்து. விச் ஸ்டேட் ஹஸ் டிசைடட் டு ஓப்பன் டெம்பிள்ஸ்? ஸோ June 1 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்ஸில் இருக்க டெம்பிள்ஸ்க்குலாம் ஸோ சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து எந்த ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா. ஸோ கர்நாடகாவில் தான் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டெம்பிள்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம் June 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Which state has become the first Indian state to accord industrial status to sports? ஸோ ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஸ்டேட்டஸ். ஸோ இந்த ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டஸ் கொடுக்கறனால என்ன ஆகும்? ஸோ நிறையா ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்புறமா அதில் வேலை வாய்ப்பு வந்து நிறையா கூடும். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கனால வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துட்டாங்க. எந்த ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மணிப்பூரில் வந்து 2019 வந்து பார்த்தீங்கன்னா டூரிசம்க்கு பார்த்தீங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஸ்போர்ட்ஸுக்கு இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டஸ் அக்கார்ட் பண்ணியிருக்காங்க. 2 districts of which state have extended the lockdown till June 30, 2020? ஸோ வந்து எந்த 2 டிஸ்ட்ரிக்ஸ் வந்து லாக்டவுன் வந்து எக்ஸ்டென்ஷனே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. June 30 வரைக்கும் இருக்க போகுது. ஸோ இது வந்து பெரிய வந்து
ரெட் ஜோனாக இருக்குது. ஸோ அதனால வந்து ஜூன் 30 வரைக்கும் லாக்டவுன் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டாங்க. எந்த ஸ்டேட்டில் இருக்க 2 டிஸ்ட்ரிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ ஹமீர்பூர், ஷோலன் அப்படின்ற அந்த 2 டிஸ்ட்ரிக்ட். ஸோ இதில் வந்து ஹமீர்பூர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு முக்கியமான மினிஸ்டர் ஒருத்தரோட கான்ஸ்டியூன்சி. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஃபினான்ஸ் அனுராக் தக்கூர். ஸோ அவரோட கான்ஸ்டியூன்சி தான் அந்த ஹமீர்பூர் அப்படின்றது. ஸோ அந்த ஹமீர்பூர், ஷோலான் 2 இடம் வந்து ஜூன் 30 வரைக்கும் லாக்டவுனில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்க கவர்மெண்ட்லேருந்து சொல்லிட்டாங்க. 4 Indian cosmonauts selected for Gaganyaan training resume their training in which country? ஸோ அந்த ககன்யான் ப்ரோக்ராம், ஸோ அந்த ஸ்பேஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்தியன்ஸ் அனுப்ப போகிறாங்க. ஸோ 4 பேர் வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்ச நாள் வந்து இந்த கொரோனானால ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த கண்ட்ரியில் அவங்க ட்ரைனிங் வந்து ரெஷ்யூம் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யா. ஸோ ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த ககன்யான் மிஷனுக்கு போகிற 4 astronauts. Which company has elevated Mohit Gupta as founder? ஸோ மோஹித் குப்தா அப்படின்றவர் வந்து ஃபவுண்டராக வந்து எலவேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட CEO வந்து இருந்தார். ஸோ அவர் வந்து ஃபவுண்டராகவே எலவேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் எந்த கம்பெனி? ஜொமேட்டோ. ஸோ ஜொமேட்டோவோட CEO தான் அந்த மோஹித் குப்தா இருந்தார். ஸோ அவர் வந்து அந்த கம்பெனி வந்து அவர் பார்க்குற அந்த வேலைப்பாடுகள்லாம் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அவர் ஒரு ஃபவுண்டராகவே ஷேர்ஸ் எல்லாம் கொடுத்து வந்து எலவேட் பண்ணிட்டாங்க. Which among the following public sector bank has announced credit support to all its borrowers? ஸோ வந்து இதில் எந்த பேங்க் ஸோ அவங்களோட பாரோயர்ஸ் கடன் வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து மறுபடியும் அந்த கடனை திருப்பி கட்ட முடியாதனால இன்னொரு கடன் அந்த கிரெடிட் சப்போர்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ எந்த பேங்க்? கனரா பேங்க் தான் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட பாரோயர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த கிரெடிட் சப்போர்ட் வந்து வழங்க போகிறாங்க. ஸோ கனரா பேங்கோட CEO பார்த்தீங்கன்னா லிங்கம் வெங்கட் பிரபாகர். ஸோ ஃபோன் பண்ணி 1906. ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெங்களூர், கர்நாடகா. ஸோ அவள் தான். ஸோ இன்றைக்கி வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ இதே மாதிரி வித்தியாசமான கொஸ்டின்ஸ்லாம் வந்து தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், மறக்காமல் வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் மட்டும் பத்தாது, என் ஃப்ரெண்ட்ஸும் இதை பார்த்து யூஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்க எல்லாருக்குமே வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்து வந்து பெனிஃபிட் அடைவாங்க. நன்றி.